அனைவருக்கும் நெல்லை சார்பாக வணக்கங்கள். நான் உங்களுக்கு சொல்ல போறது சின்ன கதை தான். ஒரு ஊர்ல சில நண்பர்கள் தனித்தனியா பல உதவிகளை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க அனைவரும் குழுவா சேர்ந்து உதவி பண்ணா என்னன்னு யோசித்தாங்க. அப்போதான் 2021 நெல்லை லைஃப்னு அதுக்கு ஒரு பேரை வச்சு அரசு அங்கீகாரத்தோட அவங்களுடைய பயணத்தை தொடங்கினாங்க. அந்த பயணம் என்னன்னு இப்ப நம்ம சேர்ந்து பார்க்கலாம். நம்ம நெல்லை பயணத்தில் போற வழியில முதல் ஸ்டாப்பு சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகளின் ஆசைகள். ஆமாங்க, சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள குழந்தைகளின் சின்ன சின்ன ஆசையான பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது, தியேட்டர்ல போய் படம் பார்க்கறது, பிடிச்ச படிப்பு, பிடிச்ச ட்ரெஸ்ஸுன்னு அவங்களுடைய ஆசையை முடிஞ்ச அளவுக்கு பூர்த்தி செய்யறாங்க. இப்போ நம்ம பார்க்கறது 2வது ஸ்டாப்பு. அதில் தலைநகரை நோக்கி. இதில் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு அதுவும் ட்ரெயினில் கூட போக முடியாத 25 குழந்தைகளை தேர்வு செஞ்சு இலவசமாக 3 நாள் சென்னை கூட்டிகிட்டு போய் தங்கி சுற்றி காண்பிக்கப்படுது. இவங்க குழந்தைங்களை எவ்வளவு பாசம் பார்த்தீங்களா இந்த நெல் லைஃபுக்கு. ஆமாங்க, இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து நம்ம ஸ்டாப்பு பெருமை மிக்க பெண்மையை போற்றுவோம். மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு கல்லூரிகளுக்கு சென்று அங்கே இருக்கிற மாணவிகளோட கௌரவப்படுத்தி அவங்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பல பரிசுகளுக்கும் அவங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க நம்ம நெல்லை லைஃப். இப்போ நாம் ஸ்டாப்பு இயக்குனர் கணா. சிறந்த இயக்குனர், சிறந்த புகைப்பட கலைஞர் அப்படின்னு பல கனவுகளை சுமந்துட்டு இருக்க நம்ம ஊர் இளைஞர்களுக்கு இந்த குறும்பட போட்டி மற்றும் புகைப்பட போட்டி நடத்தப்பட்டு இதில் சிறந்த குறும்படம் மற்றும் புகைப்படத்துக்கு அவார்டும் அது கூட பரிசு தொகையும் கொடுக்குறாங்க. ஆமாங்க, இது அவங்களுக்கு சும்மா இல்லை, அவங்க திறமையை பார்த்து அவங்க திறமைக்கான பரிசாவும் அதோட அவங்க அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு பெரும் உதவியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற ஸ்டாப் விளையாட்டு திருவிழா. மாவட்ட அளவில் 15க்கும் மேற்பட்ட, அதாவது சிலம்பம், கபடி, ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு அப்படின்னு 15 விளையாட்டுங்க, 15 போட்டிகள் நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு பரிசு தொகை, கேடயம் மற்றும் பல சிறப்பு சலுகைகளும் கொடுக்குறாங்க. இதுவும் நம்ம ஊர் இளைஞர்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கிற வகையில் நம்ம நிலையில பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பவும் நம்ம வந்திருக்க ஸ்டாப்பு குழந்தைகளை பற்றி தான். வழிகாட்டி. கிராமப்புற பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு போய் அங்கே படிக்கிற +2 மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இதை இங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், படித்தா என்ன வேலை கிடைக்கும், என்ன எக்ஸாம் எழுதுனா என்ன வேலைக்கு போகலாம், இதை பற்றின ஒரு வகுப்பு நாள் முழுவதும் அவங்களோட சேர்ந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அதுவும் சும்மா வகுப்பு மட்டும் இல்லைங்க, விளையாட்டு கூட சேர்த்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாப் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் தான். ஏன்னா குழந்தைங்க ஸ்டாப் பார்த்தீங்களா, அதனால நிலையில சும்மா புகுந்து விளையாடுவாங்க. ஆமாம், அதோட குழந்தைகள் தின விழா, ஆசிரியர் தின விழான்ட்டு இந்த தினங்களையும் கிராமப்புற பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு சேர்ந்து அங்கு உள்ள குழந்தைங்க மற்றும் ஆசிரியரோடு சேர்ந்து அன்னைக்கு நாள் முழுவதும் ஒரே ஆட்டம் பாட்டம் தான் நம்ம நெல் லைஃபுக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்டாப் செப்டம்பர் 1. என்ன தினம்? ஆமாம், திருநெல்வேலி நாள். அன்னைக்கு நம்ம பகுதியில் உள்ள காலேஜுக்கு போய் திருநெல்வேலியோட வரலாறு, அதில் பற்றி அறியாத பல தகவல்களை சிறந்த அறிஞர்கள் மூலம் அவங்களுக்கு எடுத்து கூறிட்டு, அதே போல் அந்த கல்லூரி மாணவர்களோட அன்றைய நாள் முழுவதும் பயனுள்ளதாக நிலையில செலவு செஞ்சுட்டு இருக்குது. ஆமாம், அடுத்து ஸ்டாப்பு தீப ஒளி திருநாள். இந்த திருநாளில் HIV-யால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்க 50 பேருக்கும், விதவைகள் 25 பேருக்கும் அவங்களுக்கு அன்னைக்கு மதிய சாப்பாட்டோட தீபாவளிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, இனிப்பு, வெடின்னு தீபாவளிக்கு தேவையான பொருட்களை அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போது வண்டி கடைசியாக டிப்போக்கு வந்துருச்சு. இந்த டிப்போ என்னதுன்னா அறம் செய்ய விரும்பு நற்பணி சாதனையாளர் விருது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் நம்ம ஊரில் நம்ம சுற்றி நமக்கு தெரியாமலே பல அரசியல்களை செஞ்சுட்டு பல பேர் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு போய் அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு டிசம்பர் மாத இறுதியில் வர புத்தாண்டை ஊக்குவிக்கும் விதமாக அவங்களுக்கு நற்பணி சாதனையாளர் விருது அவங்களுக்கு கொடுத்து அவங்க கௌரவிக்கவும் செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே முக்கியமான பஸ் ஸ்டாப்பு தான். இது இல்லாமல் லோக்கல் பஸ் ஸ்டாப்பு, சின்ன சின்ன பஸ் ஸ்டாப்புன்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. சரி, நீங்களும் எங்கள் கூட இந்த பயணத்தில் பயணிக்கணும்னு விரும்புனா தாராளமாக இணைஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு டிக்கெட் தான் வாங்கணும், வேற ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட அறம் செய்ய விரும்புங்கிற டிக்கெட் மட்டும் இருந்தால் போதும். என்ன கதை பிடிச்சிருந்துச்சா? ஓகே, பாய்.